அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து துரிதமா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. துரிதமா நல்ல ஆக்ஷன் கவர்மெண்ட் செயல்பாடு பண்ணிருக்கும் பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் போராட்டங்களை மேற்கொள்றாங்க. சோ இதுல முழுக்க அரசியல் தான் ஓடுது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அரசு சரியா நடவடிக்கை எடுக்கிறதுக்கான மேற்பார்வையை நீதிமன்றமும் பார்க்கணும். இப்போ நான் வந்து சீமான் போராட்டம் எல்லாம் என்ன பாக்குறோம்னா, அவரை அலோவ் பண்ணியிருந்தா பேசிட்டு அதோட போயிருக்கோம். அலோவ் பண்ணாம அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவரு தமிழ்நாட்டுல அங்கங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம், அவர் ஈவினிங்கா வந்து அந்த ஒரு இதை பண்றாரு. இதெல்லாம் சீமான் போராட்டத்துல இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே கவர்னர் வேண்டான்னு சொன்னோமா, அதெல்லாம் மறந்துரு. இப்ப நமக்கு தேவை கவர்னரை பார்த்து ஒரு மனு கொடுத்தா அவர் பப்ளிசிட்டி கிடைக்கும், நல்லா அதுன்னு நினைக்கும். அதை தொடர்ந்து அதை ஒரு அறிக்கை அதை பப்ளிசிட்டி பண்ணும்போது அவருக்கு புசி ஆனந்த் அந்த இதை பண்ணாரு. யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அண்ணாமலையும் ஆதரவு கொடுக்குறாரு, சீமானும் ஆதரவு கொடுக்குறாரு. அதே மாதிரி சீமானுடைய போராட்டத்துக்கும் அண்ணாமலையும் எடப்பாடியும் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை, எடப்பாடி, சீமான் எல்லாருமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதரவு கொடுத்து ஒரே ஆதரவாவே இருக்கு. சோ இந்த ஆதரவு 2026ல எல்லாம் ஒன்னா கூட்டணியா ஆயிருமோ? அண்ணாமலை அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருந்தாலும் சீமான் ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு நேஷனல் பார்ட்டில ஒரு முடிவு எடுத்து போக முடியாது. அதனால அவர் எடப்பாடி அடிக்காம ஸ்டாலினை மட்டுமே அடிச்சு, திமுக மட்டுமே அடிச்சு தன்னோட அரசியலை பண்றாரு. வணக்கம் வியூவர்ஸ். அரசியல் திறன் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மிடையே சிறப்பு விருந்தினரா இருக்காங்க. தமிழகத்துல இருக்கிற ஹாட் இஷ்யூஸ் பத்தின அவருடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தீபா. சார், தமிழகத்துல பரபரப்பா எல்லாரும் பேசக்கூடியது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து துரிதமா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. 8-9 மணி நேரத்துல கல்பிரேட்டை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, மாவு கட்டு போட்டிருக்காங்க. அதுல வந்து எஃப்ஐஆர் டீடைல்ஸ் கசிய விடப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதை கூட தேசிய தகவல் முகமை இது எங்களுடைய குளறுபடிதான், ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு அந்த டீடைல்ஸை மாத்தும் பொழுதுதான் அது கசிய விடப்பட்டது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்த ஒரு தொழில்நுட்ப ஆளை கைது பண்ணிருக்காங்க. இனிமேலும் யாராவது டீடைல்ஸை வெளியிட்டா அவங்களுக்கும் ஜெயில் உறுதினு அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லிட்டாங்க. துரிதமா நல்ல ஆக்ஷன் கவர்மெண்ட் செயல்பாடு பண்ணிருக்கும் பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் போராட்டங்களை மேற்கொள்றாங்க. ஒருத்தர் சாட்டையால அடிச்சுக்கிறாரு. சீமான் அவர்கள் வந்து போராடுறேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இடையூறு பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுறது. அது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இது அரசியல் ஆக்கி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதுதான் இதோட நோக்கமா? உண்மையிலேயே இதோட கோல் என்ன? ஒரு போராட்டம் அப்படின்னா அதுக்கு ஒரு கோல் இருக்கணும்ல. இந்த காரணத்துக்காக நான் போராடுறேன்ப்பா, இது நடக்கல, இது சரியா நடக்கல, இதுல கவர்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது தானே போராட்டம் நடத்தணும். கண்டிப்பா நியாயமான விசாரணை நடக்கணும், துரிதமான விசாரணை நடக்கணும். சட்டத்தின் முன் அனைத்து குற்றவாளிகளும் கொண்டு நிறுத்தணுங்கிற லெவல்ல எதிர்கட்சிகள் போராடுறதுல தவறு இல்லை. மு.க. ஸ்டாலின் அவர்களே அதிமுக ஆட்சி காலத்துல இத்தகைய போராட்டங்களை நடத்திருப்பாரு. இந்த விஷயத்துல நீங்க வந்து பெரிய கிளாரிட்டி கொடுத்திருக்கீங்க. நீங்க உங்க கொஸ்டினே இந்த விஷயத்தை ஸ்டடி பண்ணி உங்க கொஸ்டினை வந்து ஒரு கிளாரிட்டி வியூவர்ஸ் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தான் நீங்க ஒரு கொஸ்டினை போட்டிருக்கீங்க. பட்ல போராட்ட விஷயத்துல வந்து அரசும் வந்து இது வந்து எஸ்கலேட் ஆகி பரவிட்டு இருக்கிறதுல வந்து அரசும் விரும்பல. அதனால அரசு இந்த போராட்டத்தை வந்து டப்புன்னு வந்து அதை சப்ரஸ் பண்றதுக்கு என்னங்கிற வேலையும் பாக்குறாங்க. இப்போ நான் வந்து சீமான் போராட்டம் எல்லாம் என்ன பாக்குறோம்னா, அவரை அலோவ் பண்ணியிருந்தா பேசிட்டு அதோட போயிருக்கோம். அலோவ் பண்ணாம அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவரு தமிழ்நாட்டுல அங்கங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம், அவர் ஈவினிங்கா வந்து அந்த ஒரு இதை பண்றாரு. இதெல்லாம் சீமான் போராட்டத்துல இருக்குது. இன்னும் சொல்ல போனா சீமான் போராட்டம்ங்கிறது இந்த அரசுக்கு எதிரான அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை மட்டுமில்ல, முந்தைய அரசுக்கு எதிரான பொள்ளாச்சி விவகாரம், கொடநாடு கொலை வழக்குல சிசிடிவி என்னாச்சு, ராம்குமார் மேட்டர்ல என்னாச்சு, தென் சுவாதி மேட்டர்ல என்னாச்சுன்னு அவரு பரவலா திமுக மட்டுமில்ல அண்ணா திமுகவும் சேர்த்துதான் அடிக்கிறாரு. என்றாலும் அரசு வந்து இது எக்ஸலேட் ஆகக்கூடாது, இது வந்து பெரிய அளவுக்கு பரவக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டமும் அரசுக்கு இருக்குது. அதனால இவரு விஜய் கட்சி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணாங்க, சீமான அரெஸ்ட் பண்ணி ஈவினிங் விடுவிச்சாங்க. ஸோ அரசு இந்த வகையில இதை டீல் பண்றாங்க. எதிர்கட்சியை பொறுத்த அளவுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ கிடைச்சா போதும், அந்த இஷ்யூ எடுத்து பெருசா பண்ணுவாங்கிறதான் யதார்த்தம். அதுல எடப்பாடி பெருசா பண்றாரா, அண்ணாமலை பெருசா பண்றாரா, சீமான் அதோட பெருசா பண்றாராங்கிறது அவங்களுக்குள்ள போட்டி வரத்தான் செய்யும். ஸோ இந்த இஷ்யூல என்ன செய்யறது, எப்படி செய்யறதுங்கிறதுல வந்து
ஒரு முடிவுக்கு வராத சூழ்நிலையில நடிகர் விஜய் கூட கவர்னருக்கு எதிராட்டெல்லாம் தீர்மானம் போட்டவர் கவர்னரை பார்த்து அவர் ஒரு மைலேஜ் எடுத்துக்கிட்டாரு. அவரு தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டத்தை சொல்லணும், அதுக்கு அவர்கிட்ட அமைப்பு கிடையாது. ஒரு பெரிய அளவுக்கு அதுல தமிழ்நாடு ஃபுல்லா அவருக்கு அமைப்பு கிடையாது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தென் மாவட்டங்கள் இதுல ஒரு சில இடங்கள்ல தான் அமைப்பு இருக்குது. கடலூர், விழுப்புரத்துல அவருக்கு அமைப்பு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது. அப்போ இதற்காக அம்பேத்கர் இதுக்கு அவர் போராட்டம் நடத்தினா அது எக்ஸ்போஸ் ஆவாரு. ஸோ ஈஸிவே அவருக்கு ஏற்கனவே கவர்னர் வேண்டான்னு சொன்னோமா அதெல்லாம் மறந்துரு, இப்ப நமக்கு தேவை கவர்னரை பார்த்து ஒரு மனு கொடுத்து அவர் பப்ளிசிட்டி கிடைக்கும், நல்லா அதுன்னு நினைக்கும். அதை தொடர்ந்து அதை ஒரு அறிக்கை அதை பப்ளிசிட்டி பண்ணும்போது அவருக்கு புசி ஆனந்த் அந்த இதை பண்ணாரு. ஸோ அரசியல் கட்சிகளுக்கு இடையில இதுல நீ ஸ்கோர் பண்றதா நான் ஸ்கோர் பண்றதாங்கிற போட்டி தெளிவாகவே இருக்குது. திமுக மட்டுமே விமர்சிக்கிறாங்க, ஏன்னா அவங்க மாற்றுங்கிறதுல அந்த இதுல போறாங்க. பாஜக நாங்க உங்களை விட திமுக எதிர்ப்புல மேலுன்னு அண்ணாமலை அதை ஸ்கோர் பண்ணதுக்கு பார்க்கல. விஜய் போராட்டம் நடத்த முடியாங்கிற கவர்னரை வச்சு பார்த்து அது ஒரு மைலேஜ் அவர் பார்த்துக்கிறாரு. சீமான் இந்த இடத்துக்குள்ள அதிமுகவை அடிச்சு நான் தான் திமுக அதிமுகவுக்கு மாற்று, நான் ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறதுல எடப்பாடியை பலவீனப்படுத்தி தான் வளர்ந்துட்டு இருக்கிறேன், மீண்டும் எடப்பாடியை பலவீனப்படுத்தி வளருங்கிற மாதிரி ஒரு மூவ் எடுக்கிறாரு. சோ இதுல முழுக்க அரசியல் தான் ஓடுது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அரசு சரியா நடவடிக்கை எடுக்கிறதுக்கான மேற்பார்வையை நீதிமன்றமும் பார்க்கணும். அதெல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்கு நான் கருதுறேன். இந்த வழக்குல காவல்துறைய ஓசி பண்ணதுக்கு நீதிமன்றம் இருக்கு, நீதிமன்றத்தையும் பலர் அணுகி நியாயம் நடக்கிறதுக்கு பலரும் உழைக்கிறாங்க. நாமளும் நியாயம் நடக்கிறதுக்கு பேசுறோம். நீங்க அதற்காக கண்ணை மூடிக்கிட்டு ஒரு அரசை குறை கூறவும் கூடாதுங்கிறது உங்க கேள்வியிலையும் தெரியுது. அதுவும் எனக்கு உடன்பாடானதுதான். இது ரொம்ப ஆற்றொழுக்கான பதில்னு நினைக்கலாம், ஒரு நடுநிலையான பதில நீங்க கொடுத்துருக்கீங்க. யாருக்கும் ஃபேவர் பண்ணாம இங்க அரசியல் பண்றதுதான் போராட்டம் பண்றாங்க, மத்தபடி ஓகேன்றது மாதிரி கொடுத்துருக்கீங்க. இப்போ இதுக்கு சாட்டை அடி அடிச்சுக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை பண்றாரு. பொதுவா சீமான் அண்ணாமலை எதிர்ப்பாரு, ஆனா இந்த விஷயத்துல அதுல ஆதரவே கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அந்த வழக்குல ஒரு சார்னு ஒரு மேல ஒருத்தர் இருக்காரு, இன்னொரு ஒரு குற்றவாளி இருக்காரு, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி போராட்டங்கள்லாம் பண்ணாங்க, அதுக்கும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அண்ணாமலையும் ஆதரவு கொடுக்குறாரு, சீமானும் ஆதரவு கொடுக்குறாரு. அதே மாதிரி சீமானுடைய போராட்டத்துக்கும் அண்ணாமலையும் எடப்பாடியும் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை, எடப்பாடி, சீமான் எல்லாருமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதரவு கொடுத்து ஒரே ஆதரவாவே இருக்கு. சோ இந்த ஆதரவு 2026ல எல்லாம் ஒன்னா கூட்டணியா ஆயிருமோ? இந்த இதுல ஒரு ஆரம்ப புள்ளியா ஆகி ஒன்னா இருந்து சாப்பிடுவாங்க, ஒன்னா பாலுங்கணத்துக்குள்ள விழுவாங்களா? பாலுங்கணத்துல விடுறதுன்னு நான் சொல்ல வரல. கூட்டணி சீமானை பொறுத்தவரை தெளிவா சொல்லிட்டாரு, நான் தனிச்சுதான் போறேன், திமுக மோசம் அதிமுக மோசங்கிறத சீமான் தெளிவாகவே சொல்லிட்டாரு. இந்த இஷ்யூலையும் சீமான் எடப்பாடி ஆட்சி காலத்துல உள்ளதை உங்களுக்கே தெரியும். பல விஷயங்களை சுவாதி ராம்குமார், கொடநாடு கொலை வழக்கு, இது எல்லாமே அவர் எடப்பாடி சொல்லும் போது இதுல ஒண்ணு எடப்பாடி ஸ்கோர் பண்ண முடியாது, நான் தான் ஸ்கோர் பண்ணணும்னு எடப்பாடி அடிச்சுதான் தன்னோட அரசியலை சீமான் தெளிவா பண்றாரு. அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியோட பவர்ஃபுல் மாநில தலைவர், வெரி பவர்ஃபுல். 11.4% அண்ணாமலையை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அந்த வாக்கு வரதுக்கு. அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணனோ, தமிழிசையோ, இலகணேசனுக்கு பெரிய தியாக வரலாறு இருக்கு, எல்முருகனும் இந்த மாதிரி வாக்கு வங்கிக்கு கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அண்ணாமலைட்ட அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இது பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை எல்லாம் ஐயா தாலிங்க நடார் உழைப்போட ஒரு பிரதிநிதிகளாக தான் அவங்க இருக்கிறதா என்னோட பார்வை. இதுல அண்ணாமலை அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருந்தாலும் சீமான் ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு நேஷனல் பார்ட்டியில ஒரு முடிவு எடுத்து போக முடியாது. அதனால அவர் எடப்பாடி அடிக்காம ஸ்டாலினை மட்டுமே அடிச்சு, திமுக மட்டுமே அடிச்சு தன்னோட அரசியலை பண்றாரு. இவங்க எப்படி கூட்டணி ஒன்னா சேர்ந்துரும் நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி முஸ்லிம் சிறை கைதிகள் விடுதலைக்காக நிற்கிறாரு, அண்ணாமலை அது கூடாதுன்னு சொல்றாரு. அதுல இந்துத்துவ இதை சொல்லி பூலுவ கவுண்டர்னு 31ஆம் தேதி இந்து தர்மத்துல ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய கவுண்டர் சமுதாயத்துல பூலுவ கவுண்டர்னு ஒரு சமூகம் மேற்கு மாவட்டத்துல அடர்த்தியா இருக்கிறாங்க. அந்த பூலுவ கவுண்டர் சமூக கூட்டத்துக்கு போய் அண்ணாமலை கலந்துக்கிறாரு. அதுல பூலுவ கவுண்டரோட இந்துத்துவ உணர்வு அங்க ஹைலைட் செய்யப்படுது. ஆக அவர் முஸ்லிம் சிறை கைதிகள் விடுதலை பற்றி எடப்பாடி தீர்மானம் போட்டதும் அவர் அண்ணாமலை பூலுவ கவுண்டர் மீட்டிங்ல போய் அந்த மக்கள் எல்லாம் திரண்டு வராங்க. அவங்க நாங்க இந்துத்துவாவுக்கு எதுனாலும் நாங்க நிற்போங்கிற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. சோ இந்த இடத்துக்குள்ள முஸ்லிம் சிறை கைதிகள் விடுதலையில அண்ணாமலையும் இவரு எடப்பாடியும் வேறுபடுறாங்க. எடப்பாடி முஸ்லிம்
சிறை கைதிகள் விடுதலை செய்யப்படணுங்கிறாப்புல. அண்ணாமலை பூலுவ கவுண்டர் மீட்டிங்ல நின்று அந்த பூலுவ கவுண்டர்களை வந்து இந்துத்துவா சமூகம், இந்துத்துவாக்காக நாங்க என்னைக்கு நிற்போங்கிறத என்ஷூர் பண்றாரு. அவங்க தெளிவா வந்து அதை பேசுறாரு. சோ அவர் இந்துத்துவ மையமா வச்சு பாஜகவை வந்து 2வது இடத்துக்கு கொண்டு வரணும், அதிமுக 3வது தரணுங்கிறதுல அண்ணாமலை தெளிவா இருக்கிறாப்புல. வந்து அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி இந்த வழக்க மையமா வச்சு எப்படி கூட்டணி வர முடியும்? அதே மாதிரி சீமானும் இதை எதிர்த்தாலும் எடப்பாடி அடின்னு அடிக்கிறாரு. இது சப் கேட்டகரைசேஷன்ல எடப்பாடி ஜெயலலிதா முடிவுல வந்து மாறி போய் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பெரிய அநீதி பண்ணிட்டாரு. ரெட்டால நம்பி அவங்க ஏமாளிகளா ஓட்டு போட மாட்டாருங்கிறத சீமான் வந்து கேம்பெயின் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்போ அவரும் 8% எடப்பாடியை பறையப்படுத்தி வந்துட்டோம், நம்ம 16 வந்துருவோம். பறையர் தேவேந்திர வேளாளர்லாம் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி போனனால நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க, நம்ம ஏமாளி ஜாதி அல்ல, ரெட்டலையை பார்த்து நம்ம உரிமையை விட்டு கொடுக்கக்கூடிய ஜாதி அல்ல, ஆனால் நம்ம சீமானுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட இந்த சமூகங்கள் போடுவாங்க, 5% உயர்த்தி கொடுக்கணும்னு அவர் வராருன்னா அவர் தனிச்சு போறதுதான் அவரோட இதுவும் நினைக்கிறாப்புல. சோ இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை சீமானுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்காரு. சீமான் ஒரு மிக முக்கியமான அரசியல் தலைவருங்கிறத அண்ணாமலையும் சொல்றாரு. அதே மாதிரி அதை சீமான அண்ணாமலை போல்ந்து பேசணும் பிறகு நீ பன்னீர் தெளிச்சா நான் சந்தனம் பூசினா நான் பன்னீர் தெளிக்காங்கிற பாணிக்கு அண்ணாமலை வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு பாஜக லீடரா பண்றாரு. சீமானுக்கு நோக்கம் என்ன இருக்கும்? ஒருவேளையில அண்ணாமலை வந்து தமிழிசை, இவரு ப்ரொஃபசர் சீனிவாசன், நயனார் நாகேந்திரர், கரு நாகராஜன், இப்படி ஜி.கே. நாகராஜன், இப்படி பலர் எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான். வானதி சீனிவாசன், நான் எல்லாரும் ரெகனைஸ் பண்ணி தான் பேசுறேன். பட் கருத்தியெல்லாம் எனக்கு அவங்களுக்கு மாறுபாடு இருக்கலாமே தவிர அடிப்படையில் அவங்கள நான் நேசிக்கிறேன், அது வேற லௌதம், அது வேற விஷயம். பட் இந்த மாறுபட்ட கருத்தியல் கொண்டவங்க எண்ண ஓட்டப்படி ஒருவேளையில 50-50 அல்லது 100 சீட்டு அதிமுகவுக்கு 90 சீட்டு பாஜகவுக்குன்னு ஏதோ ஒரு வகையில பாஜகவுக்கும் என்டிஏக்கும் ஒரு கூட்டணி வந்துட்டுன்னா சீமான் என்ன நினைப்பாரு? அண்ணாமலை மேல பற்றுதல் கொண்ட வாக்காளர்கள்லாம் நமக்கு வாக்களிப்பாங்க, அண்ணாமலை பற்றுதல் கொண்ட இந்த 18% இந்து நாடார்கள் நம்ம பக்கம் வந்துருவாங்க. அண்ணாமலை காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு காமராஜ் சொன்ன வார்த்தையை சொல்லி தானே திமுக அதிமுக எதிர்க்கிறாரு. அப்போ ஒரு குட்டை ஊர்ன மட்டை கூட போய் சேர்ந்துட்டாருன்னா இந்த நாடார்களுக்கு அது பிடிக்காது, எடப்பாடியை ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க நம்ம பின்னாடி வருவாங்க. அதே மாதிரி முக்குலத்தோர், சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், இவங்க 3 பெரிய டான், அடிச்சதெல்லாம் டான்னு தம்பி பாண்டே சொல்லுவாப்புல. இந்த 3 டான்களை அடிச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குலத்தோர் வாக்களிக்க மாட்டாங்க. என்டிஏயும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி சிஎம்மா சொன்னா முக்குலத்தோர், என்டிஏக்கு போட்ட முக்குலத்தோர்ல ஒரு பகுதி தனக்கு வரும்னு சீமான் கணக்கு போடுவாரு. அதே மாதிரி இப்ப ஈரோடு கிழக்குல வந்து இடைத்தேர்தல் எடுத்ததோட 3% ஓட்டு அதிமுக குறைஞ்சிட்டாங்க. சீமான் வந்து முன்ன எடுத்ததோட 1/3 ஓட்டு அதிகம் வந்திருக்கிறாரு. அப்ப அவர் என்ன நினைப்பாரு? நான் விழால கவுண்டர்லாம் எடப்பாடியை ஏத்துக்க மாட்டாங்க, அண்ணாமலை எடப்பாடியை சிஎம்மா சொல்ல போனாருன்னா நான் விழால கவுண்டர்லாம் நமக்கு வருவாங்க. அதே மாதிரி நான் வன்னியரெல்லாம் எடப்பாடியை ஏத்துக்க மாட்டாங்க, நமக்கு வருவாங்கன்னு சொல்லும் போது தம்பி அண்ணாமலைன்னு பெருசா சொன்னா, தம்பி சிஎம் கேண்டிடேட்டா நிக்காம எடப்பாடி கூட போக வந்தோம்னா தம்பி ஆதரிச்ச தம்பிக்காக இங்க விழுந்த ஓட்டுல ஒரு பகுதி தனக்கு வரும்னு நினைக்கிறாரு. அது நியாயம். இந்த நாடாரெல்லாம் அப்படித்தான் இருக்காங்க. அவங்க அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டவங்க அண்ணாமலை எடப்பாடி சொன்னா நாங்க சீமானுக்கு ஓட்டு போடுவோம், ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவோம்னு பேசுறாங்க. சோ சீமான் இந்த உணர்வு புரிஞ்சுக்கிட்டு அதுல தன்னோட தனிச்சு போட்டி உள்ள அரசியல் லாபத்துல அண்ணாமலையை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை நம்ம ரியல் எதிரி, ஸ்டாலினை எதிர்த்து எடப்பாடி தான்னு கரெக்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி புத்திசாலித்தனமா, நுணுக்கமா, பக்காவா, சரியா, நுணுக்கமா, புத்திசாலித்தனமா, பக்காவா, சரியா எந்த புள்ளியில வளர்ந்தோமோ அந்த புள்ளியில வளர்றதுக்கான வீதத்தை எடுத்து சீமான் போறாரு. இப்போ உங்களுக்கு அது தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன், வாசகர்களுக்கும் வியூவர்ஸுக்கும் தெளிவாயிரும். அது அண்ணாமலையை சீமான் இப்பெல்லாம் ஏன் அவ்வளவா எதிர்க்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில கொடுத்திருக்கீங்க, வாசகர்களுக்கும் புரிஞ்சிருக்கும். அண்ணாமலை ஒரு படிச்சவரு, மேன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர், போலீஸ் ஆபீசரா இருந்தவர், எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் வில் கிராக் டவுன் தெரிஞ்சவர். அந்த அரசியல் களத்துக்குள்ள 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வளர முடியும்னு அவருக்கு தெரியும். சீமான் அண்ணா பெரிய சக்தின்னு சொல்றது காரணம் எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்துறதும் தனக்கு லாபம் தாங்கிறதும் அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் முன்னாடி மோதல் இருந்தாலும் கூட அது கருத்தியல்ல உள்ள கொள்கை ரீதியான மோதல் தான். தனிப்பட்ட முறையில
அண்ணாமலை வளர்ந்துடவே கூடாது, ஒரு ஆளாட்ட ஆயிடக்கூடாது, அது வந்தா நம்ம பையனை பாதிச்சிடும், நம்ம குடும்பத்தை பாதிச்சிடும், நம்ம கணக்கெல்லாம் மாறிடுங்கிற ஒரு வன்மமான ஒரு அரசியல் சீமானுக்கு அண்ணாமலை மேல கிடையாது. அது அண்ணாமலைக்கு இப்ப தெளிவா புரியுது. அந்த வகையில ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்தியல் வேறையா இருந்தாலும் கொள்கை வேறையா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில உங்க வளர்ச்சிக்கு எனக்கு பாதிப்பு இல்லை, என் வளர்ச்சி உங்க பாதிப்பு இல்லை, நம்ம ரெண்டு பேரும் யாரை வீழ்த்தி காமனா வளர முடியுமோ அதுக்கு தக்க நம்ம போயிடுவோம்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க ஏற்படுத்திட்டாங்க. அது போயிட்டு இருக்கு. அப்போ கொள்கையை அடகு வச்சுட்டு என்னோட வளர்ச்சிக்கு நான் செய்ய வேண்டியதை செய்வேன். கொள்கை அடகு வைக்கல. இந்த மாதிரி சொல்றாங்க. விஜய்க்கு கொள்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆளுகள் தான் இவங்க. ஆனா கொள்கையை இவங்க அடகு தனிப்பட்ட முறையில தானே போடுறாங்க. கொள்கை ரீதியா முஸ்லிம் சிறைக்கைதிகள் விடுதலை சீமான் தெளிவா தானே இருக்கிறாரு. எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, திமுக தான் ஓட்டு போடுவாங்க, 6வது கடமையா அங்கதான் போடுவாங்கன்னு தானே சொல்றாரு. சீமான ஓட்டு பொறுக்கிறதானே அண்ணாமலை சொன்னார். அது சீமான சொல்லல. எடப்பாடி போட்ட முஸ்லிம் சிறைக்கைதிகள் தீர்மானத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணாமலை சொல்றாரு. சீமான வச்சுதான் சொல்றாரு. சீமான உடனே கோவப்படல. தம்பி சொல்றாரு, எனக்கு அவங்க ஓட்டு போட போதில்லை, எனக்கு அண்ணனா தம்பியா பிறந்துட்டான், என் உடன்பிறப்பா இருக்கான், அவனுக்காக சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால நான் சொல்றேன், எனக்கு ஓட்டு போடுவான்னு எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை, ஓட்டு போடவும் மாட்டான். அவன் 6வது கடமையா, இஸ்லாத்தின் 6வது கடமையா உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவான்னு தானே அவர் சொல்றாப்புல. அப்ப அந்த இஷ்யூல கரெக்டா தானே ரெண்டு பேருமே நிற்கிறாப்புல. ஓட்டு பொறுக்கிறது அவர் சொல்லும் போது, நான் ஓட்டு பொறுக்கல, அவனுக்கு அப்பா மகனா நான் இருக்கோம், அதனால நான் அவனுக்காக நிற்கிறேன், அவன் பிள்ளை நான் சொல்லாம வேற எவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வராதுன்னு தானே சீமானு சொல்றாரு.